11th standard chapter 5 exercise 5.3 ல second problem பார்க்கலாம். Find the sum up to 17th term of the series 1 cube by 1 plus 1 cube plus 2 cube divided by 1 plus 3 plus 1 cube plus 2 cube plus 3 cube divided by 1 plus 3 plus 5 plus so on அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து sum up to எது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க 17th term அதாவது S17 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். S17 term series ஓட terms அவங்க கொடுத்திருக்காங்க. So let Tn be the solution க்கு பதிலா Tn be the nth term of the given series. கொடுத்திருக்க term வந்து Tn ன்னு எடுத்துக்கிறோம். இதோட nth term of the series என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube 6 cube அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது n cube வரைக்கும் இருக்கு nth term of the series. டினாமினேட்டர்ல பார்த்தோம்னா 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus dot dot dot. இங்க பாக்கும்போது லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 2n minus 1. nth டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். அதாவது a ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ 3 minus 1 is 2. அப்ப tn equal to a plus n minus 1 into d. அந்த ஃபார்மட்ல பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 2n minus 1 ன்னு வரும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. summation n cube ஓட ஃபார்முலா summation n cube formula பாத்தீங்கன்னா n cube ஓட formula n into n plus 1 by 2 the whole square இதுதான் formula. so அதே மாதிரி 1 plus 3 plus 5 ன்றது natural numbers ஆ எடுக்கிறோம். natural numbers ஆ எடுக்கிறது இல்லாம sum of n terms ஓட formula apply பண்றோம். அப்ப n by 2 a plus n ன்ற formulaவை apply பண்றோம். n by 2 as it is. a ன்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 1, l ன்றது வந்து 2n minus 1 last term. sum of last term கான formula தான் இது n by 2 a plus l. so n by 2 as it is அப்படியே போட்டாச்சு. a க்கு பதில் 1, l க்கு பதில் 2n minus 1 போட்டுருக்கோம். இந்த 1 இந்த 1 கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து cubic root ஓட formula. sum of n cubes வந்து n into n plus 1 by 2 the whole square. இது எல்லாமே 10th ல ஸ்பெஷல் சீரிஸ்ல படிச்சிருக்கோம். சீக்வென்சஸ் அண்ட் சீரிஸ்ல அதே ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்றோம் இங்க. இப்போ இத ஸ்கொயர் பண்ணிக்கலாம். n ஸ்கொயர் n plus 1 whole square divided by 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. மேல எல்லாத்துக்குமே செப்பரேட்டா ஸ்கொயர் பண்ணியாச்சு. இங்க 1 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இங்க n by 2 into 2n ன்னு வரும். அதாவது இது வரும் n by 2 into 2n. அப்ப இந்த 2 and 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப n into n வந்து என்ன ஆயிடும்னா n ஸ்கொயரா மாறிடும். n into n வந்து n ஸ்கொயரா மாறிடும். அப்ப கீழ n ஸ்கொயர் இருக்குனா இது கீழ என்னவா இருக்கும் 1 ஆ இருக்கும். சோ இத ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த பார்ட் as it is அப்படியே வந்துரும். n ஸ்கொயர் into n plus 1 the whole square divided by 4. இத ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1 by n ஸ்கொயரா வந்துரும். சோ இந்த n ஸ்கொயரும் இந்த n ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா n plus 1 the whole square divided by 4. இது a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ப a ஸ்கொயர் n ஸ்கொயர் ஆயிடும். plus b square na 1 square 1 ஆயிடுச்சு plus 2ab. அப்ப 2 into 1 into n வந்து 2n. இந்த whole divided by 4 as it is. அப்ப tn வந்து நம்ம எப்படி எழுதணும்னா இந்த 1 by 4 காமனா எடுத்துட்டு n square plus 2n plus 1 ன்னு எடுத்தாச்சு. இது வந்து terms கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ sn கண்டுபிடிக்க போறோம். sum of n terms of the given series. இதோட n sum of n terms. அப்ப sn ன்னு எடுத்துறோம். sn equal to summation k equal to 1 to n. tn க்கு பதில் tk ன்னு போட்டுக்கிறோம். instead of n வந்து k. அப்ப sn கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த 1 by 4 காமனா வெளிய போட்டாச்சு. summation இப்போ இந்த டேர்ம் எடுக்க போறோம். ஆனா n க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா k வை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். செப்பரேட் பண்ண போறோம். சம்மேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் இந்த tk. அப்ப k equal to 1 to n. n ஸ்கொயர் க்கு பதில் k ஸ்கொயர் plus 2 வெளிய வந்துரும். summation k equal to 1 to இங்க என்ன இருக்கு n. next n ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். k equal to 1. so n ஸ்கொயர் நே போட்டுங்க. இதுதான் next 2 into summation n ன்னு போட்டாச்சு. அப்புறம் summation k equal to 1 to n எது வரைக்கும் இருக்கு கான்ஸ்டன்ட்டா உள்ள போட்டுக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா இருக்கு. summation n cube க்கு சொன்ன ஃபார்முலா summation n ஸ்கொயர் கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா n into n plus 1 2n plus 1 whole divided by 6 இதுதான் ஃபார்முலா. சோ இங்க என்ன பண்றோம்னா n into n plus 1 2n plus 1 whole divided by 6 போட்டாச்சு. இந்த 2 as it is அப்படியே போட்டாச்சு. summation n கான ஃபார்முலா sum of n natural numbers வந்து n into n plus 1 by 2. n into n plus 1 by
2 போட்டாச்சு. இங்க சம்மேஷன் 1 ன்னு இருக்கு. அப்ப n ன்னு வந்துரும். சம்மேஷன் கான்ஸ்டன்ட் இப்ப 3 இருந்துச்சுனா 3 வெளிய இருக்கும். அப்ப சம்மேஷன் 1 ன்னு போடும்போது 3n. 7 மட்டும் இருந்துச்சுனா 7n. இந்த மாதிரி 1 வரும்போது 1 ஓட வேல்யூ என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ இந்த 1/4 as it is. இப்போ இங்க LCM எடுத்துக்கலாம். நம்ம LCM எடுக்கும்போது இங்க எதுவும் நம்பர் கிடையாது. இங்க 1 இருக்கு. சோ LCM எடுத்தோம்னா 2 க்கும் 6 க்கும் 6 தான் LCM வரும். சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா அதே 6 தான் இருக்கு. சோ இங்க எதுவும் மல்டிப்ளை பண்ணவேனா. இங்க வந்து இந்த 2 into 3 வரும். இங்க 3 டைம்ஸ். அப்ப இங்கேயும் 3 டைம்ஸ் பண்ணும்போது 3 into 2 6 ன்னு வந்துரும். இத பார்க்கலாம். இத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ஓவரால் 6 வரதுனால n into n வந்து n ஸ்கொயர், n into 1 வந்து n. இந்த 2n plus 1 as it is அப்படியே போட்டுப்போம். இங்க LCM என்ன சொன்னேன் 6 சொன்னேனா. அப்ப 3 into 2 6. 6 into n வந்து 6n ஸ்கொயர். 6 into 1 வந்து 6 into n into 1 வந்து 6n. இப்போ இங்க 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும்னு பாத்தீங்கன்னா இங்க 6. அப்ப இங்கேயும் 6. அப்ப 6 into n வந்து 6n ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1/4 as it is. இந்த பிராக்கெட் இந்த ரெண்டு பிராக்கெட் மல்டிப்ளை பண்ண போறோம். இது கூடயும் இது கூடயும். அப்ப 2n ஸ்கொயர் into 2n வந்து என்ன வரும்னா 2n கியூப் ன்னு வரும். n ஸ்கொயர் into 1 வந்து n ஸ்கொயர் ன்னு வரும். 2n into n வந்து 2n ஸ்கொயர். 1 into n வந்து n ன்னு வந்துருச்சு. சோ இந்த பிராக்கெட் ஓவராலா மல்டிப்ளை பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இதுவும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த 6n ஸ்கொயர் as it is அப்படியே எழுதி இருக்கோம். 6n plus 6n எவ்வளவு ஆயிடுச்சு 12n ன்னு ஆயிடுச்சு. whole divided by 6. இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/4 as it is. 2n cube as it is. n ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இங்க 6n ஸ்கொயர் இருக்கு. இங்க ஒரு 2n ஸ்கொயர். இது ஒரு n ஸ்கொயர். இது 2n ஸ்கொயர் 6n ஸ்கொயர். அப்ப 6 plus 2 8, 8 plus 1 9n ஸ்கொயர்ல இருக்கு. n பார்த்தோம்னா இங்க ஒரு 12n இருக்கு. இங்க ஒரு 1n. அப்ப 12n plus 1n வந்து 13n ஆயிடுச்சு. whole divided by 6. இப்போ இங்க நியூமரேட்டர்ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா n ன்றது காமனா இருக்கு. சோ n ஐ வெளிய எடுத்துக்கலாம். அப்ப n ஐ வெளிய எடுத்துட்டோம்னா இந்த 6 ஐ வெளிய மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into 4 என்ன ஆயிடும் 24. சோ n/24 equal to இங்க ஒரு n எடுத்தாச்சு. அப்ப எத்தனை n இருக்கும் 2n ஸ்கொயர். இங்க 2 n இருக்கு. ஒரு n எடுத்தாச்சு. அப்ப 9n. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஒரு n எடுத்தாச்சு. அப்ப நம்பர் மட்டும் தான் வரும் 13. இப்போ இது SN ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அவங்க அப் டு எத்தனை டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா 17th டேர்ம். அப்ப to find S17 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இங்க n வர இடத்துல 17 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப S17 equal to 17/24 2 as it is. n க்கு பதில் 17 ஸ்கொயர். 9 as it is. n க்கு பதில் 17 plus 13. நெக்ஸ்ட் இந்த 17/24 அப்படியே வச்சுக்கிறோம். 17 into 17 மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 2 ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 578. நெக்ஸ்ட் 17 into 9 வந்து 153. 13 as it is. நெக்ஸ்ட் இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 744. அப்ப 17/24 into 744. சோ இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 டேபிளையும் பண்ணலாம், 6 டேபிளையும் பண்ணலாம். அப்ப 2 டேபிள்ல 12 times, 2 3s are 6, 2 7s are 14, 2 times. நெக்ஸ்ட் 12 டேபிளே பண்ணிக்கலாம். இல்லனா 6 டேபிள்ல கூட பண்ணலாம். 6 2s are 6 6 are 36, remainder 1, 6 2s are 12. Again 2 1s are 2 3s are 1s are. அப்ப 31 into 17 வந்து 527. Therefore 17 up to 17th term நமக்கு sum of 17th term எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 527. That's all.